சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி ஆணி திருமஞ்சனமானது வருகிறது. இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன? நடராஜருக்கு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆணி திருமஞ்சனத்துடைய சிறப்பு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிவதற்கான வாய்ப்பே கிடையாது. சோ இதை பற்றிய முழு விவரத்தையும் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். முதல்ல ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்னன்ற தகவலை பார்க்கலாங்க. ஆனி மாத உத்திர நட்சத்திரத்துல நடராஜ மூர்த்திக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேகத்திற்கு தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பெயர் சொல்லி இருக்காங்க. இந்த ஆணி உத்திர திருவிழா பாத்தீங்கன்னா பெருமளவு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக சொல்லி இருக்காங்க. ஆணி மாதத்தில் சிதம்பரத்தில் 10 நாட்கள் திருவிழாவானது நடைபெறுங்க. ஆணி திருமஞ்சனம் நடைபெறக்கூடிய சமயத்துல 30 முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவனுடைய சன்னதியில் எழுந்தருள்வாக அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. ஆணி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு ரசித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி பிறவி பிணியில இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உங்களுக்கு செல்வம் சேரும், வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லி இருக்காங்க. ஆனந்தமயமான வாழ்வை பெற ஆணி திருமஞ்சன தரிசனம் காண வேண்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த நாளில் நடராஜருக்கு மட்டும் இல்லாமல் சிவனுக்கும் அபிஷேகம் செய்வாங்க. சோ இதனாலே இந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்று அடியார்கள் சொல்வாங்க. அக்னி சொரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அவரது மனம் மகிழும் என்பது நம்பிக்கை. சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவரான சிவ ரூப திருமேனிக்கு நாள்தேறும் அபிஷேகம் நடைபெறுங்க. 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்வதோடு, ஆனால் சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் 24 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகம விதியாக சொல்லி இருக்காங்க. அதே சமயம் சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இந்த அபிஷேகங்களை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அபிஷேகங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை நடத்தப்படும். நடராஜ அபிஷேக நாட்கள் பாத்தீங்கன்னா நிறைய நாட்களை சொல்லி இருக்காங்க. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 அபிஷேகங்களையுமே நீங்க பாத்தீங்கன்னா நடராஜரை தரிசித்து வழிபடக்கூடிய நேயர்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் இந்த ஒரு தரிசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் இருந்த இடம் இல்லாமலே போய்விடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ உங்களால முடிந்தால் இந்த மாதிரி அபிஷேகத்தை நீங்க ஒரு முறையாவது பார்த்து உங்க வாழ்க்கையில நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த திருமஞ்சனத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆணி மாதங்களில் நடக்கும் அபிஷேகத்தின் போது ராஜசபை எனப்படும் ஆயிரங்கால் மண்டபத்துல நடராஜி எழுந்தருள அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மகா அபிஷேகம் நடத்தப்படும். தேவர்கள் ஈசனை வழிபடக்கூடிய காலம் என்பதாலேயே இந்த 2 அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில நடத்தப்படுவது வழக்கமாகவே சொல்லி இருக்காங்க. இந்த அபிஷேகத்தை தரிசிப்பவரின் பாவங்கள் அனைத்துமே நீங்கி சிவனின் திருவருள் முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வேண்டிய வரங்களை பெறுவதற்கு இந்த ஒரு அபிஷேகத்தை நீங்க பார்க்கலாங்க. சிவபெருமான் உங்களுடைய வரங்களை, அதாவது உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கறத நம்பிக்கையாகவே சொல்லி இருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி திருமஞ்சனம் இந்த ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி அன்று வருகிறது. அன்றைய நாள் முழுவதுமே உத்திர நட்சத்திரம் உள்ளதால் நடராஜரை வழிபடுவது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சோ மறக்காம இந்த திருமஞ்சன நாளில் என்ன மாதிரி நடராஜர் அபிஷேகத்தை நீங்க கண்கூடாக பார்த்து வந்தீங்கன்னா இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ கோடிக்கணக்கான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த ஒரு தரிசனத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துடுங்க. இதனை தொடர்ந்து ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவாகவே தனது நேர்மையான உணர்வுகளால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் பணவரத்து அதிகரிக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலுமே பாத்தீங்கன்னா அவசர முடிவை நீங்க எடுக்கவே கூடாதுங்க. எதையுமே நீங்க ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது அதே மாதிரி நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகள் தாமாக உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து திரிய வேண்டிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். சக பணியாளர்களிடம் மீன் பேச்சுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவு கூட உங்களுக்கு ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் அமையலாம். குடும்பத்தினருடன் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழலும் ஏற்படும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகலாம். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் உங்களுக்கு முக்கியம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல இந்த சூழலுக்கு ஏற்றவாறு ரிஷபராசினியர்கள் கண்டிப்பா நடந்து கொள்ளுங்க. அரசியல்வாதிகளுக்கு வாக்குவன்மை அதிகரிக்கும். பேசி சில காரியங்களை சாதிக்க நீங்க முயல்வீங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றாற்போர் உருவாகலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையலாம். புதிய வாய்ப்புகள் நீங்க நினைத்து பார்க்காமலே உங்களுக்கு வந்து சேரும். செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் மிக சிறப்பாக நடந்து முடியுங்க. மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பாடங்களில் உங்களுக்கு சந்தேகம் நீங்கி படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவலாம். இந்த காலகட்டம் பொருட்களின் மீது கூடுதல் கவனம் அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்துடன் இருப்பது அவசியம். வாழ்க்கை தரம் கண்டிப்பா உங்களுக்கு உயரும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகலாம். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் போது ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. தொழில் வியாபாரத்துல கவனமா இருந்துடுங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பணவரத்தை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையலாம். சோ இந்த நேரம் ரிஷபராசினியர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து ரிஷபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.